குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 16/4/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03 திதி இன்று மாலை 5:46 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 7:13 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாம யோகம் அதிகாலை 2:27 வரை சுகர்மம், பின்பு திருதி. தருணம் அதிகாலை மாலை 5:46 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 5:15 முதல் 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் 9 மணிலிருந்து 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால், சந்திராசிரம நட்சத்திரம் கேட்டை மூலம், அதாவது விருச்சிகத்துக்கு முடிஞ்சு தனுசு ராசிக்கு சந்திராசிரமம். சரி, இப்பொழுது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு முழுதும் அஷ்டமி இருக்கு. அதாவது முழுதுன்னா மாலை 5:46 வரைக்கும் அஷ்டமி இருக்கு. அதுவும் செவ்வாய்க்கிழமையோட இணைந்து வரும்போது பைரவர் கடன் தீரணும், தீராத கடன் வட்டியே கட்டிட்டு இருக்க, என்னால முடியலங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப கடன்னாலே கசப்பு தான் இல்லைங்களா? கடன்னா என்ன? கசப்பு தானே. பாவக்கால விளக்கு போடுங்க. பைரவா, இந்த கசப்பான விளக்க நான் போடுறேன், எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கடனான ஒரு கசப்பை எனக்கு தீர்த்து வைங்க. சீக்கிரமா என் கடன் பிரச்சனை தீர்ந்து எங்க குடும்பத்துல சுபிட்சம் வரணும், பணம் தங்கணும் அப்படின்னு சொல்லி பாவக்கால தீபம், அப்படி பாவக்கால தீபம் ஏத்தம்ல ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சு அது மாலையாக்கி அவருக்கு போடுங்க. போட்டுட்டு தேங்கால தீபம் ஏத்து. உங்களால அதுல ஏற்ற முடியல அப்படின்னு சொன்னால் இதுல ஏத்துங்க. ஏத்தலாம், ஏத்துறாங்க, நிறைய பேர் ஏத்துறாங்க. இந்த கடன் தீர்றதுக்கான ஒரு பரிகாரம் தான் இது. அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள், ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, லவங்கம் எடுத்து 5 லவங்கம் வச்சுக்கோங்க. இந்த சிகப்பு குண்டுமணி இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. சிகப்பு குண்டுமணி இந்த பிள்ளையாருக்கெல்லாம் கண்ணு வைப்பாங்க. அது ஒரு 9 குண்டுமணி அதுல வச்சு பொட்டலமா கட்டி கொண்டு செல்லுங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, இன்னைக்கு ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? நிறைய பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அவங்க எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த மாதிரி ஒரு விஷயத்துல செய்யணும். எப்படின்னா, நிறைய பேருக்கு வியாபாரம், தொழில், இதுல எல்லாம் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் லாபங்கள் கிடைக்காது. அதே மாதிரி போட்ட முதலீடுக்கே வந்து பாத்தீங்கன்னா கம்மியாவே வரும். இப்படிப்பட்டவர்கள் வியாபாரத்துல, தொழில அதிக லாபம் வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இந்த பரிகாரத்தை சொல்றேன். ஆனா செவ்வாய் வெள்ளி இதை செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வறுத்த கொண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலை வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து வீட்லயே உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு வச்சிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்கள். நிறைய பேருக்கு வந்து என்ன சாமி கும்பிட்டாலும் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி நிவேதனம் செஞ்சுட்டு அத சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அதை வந்து தானமா கொடுங்க. தானமா கொடுத்து வரும்போது வியாபாரம், தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். இது ஒண்ணு. 2வது பரிகாரம் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமையில சூரிய உதயத்திற்கு முன்பு இதை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அதாவது 7 லட்டு, மஞ்சள் லட்டு, 7 லட்டு இனிப்பு, அதாவது நம்ம வந்து மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் நிற லட்ட வாங்கி வீட்டுல உள்ள யாரு
வியாபாரம் தொழில் செய்யறாங்களோ அந்த நபரை கிழக்கு பார்த்து நிற்க வச்சுட்டு இந்த 7 லட்டையும் 7 முறை உடம்பு தலை இத சுத்தி அத தனியா எடுத்து வச்சிட வேணும். அதன் பிறகு அதை என்ன செய்யணும்னா சுற்றி நம்ம சுத்துறோம் இல்லையா, அந்த நபரு சூரிய உதயத்திற்கு முன்பு அந்த லட்டுகளை என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு வெள்ளை நிற பசுவுக்கு அதை கொடுக்கணும். சரிங்களா? வெள்ளை நிற பசுவுக்கு அதை தானமா கொடுக்கணும். அத அந்த பசுவுக்கு கொடுத்துட்டு திரும்பி பார்க்காமல், நல்லா புரிஞ்சுக்கணும், திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சிடணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 7 லட்டு வாங்கி, மஞ்சள் நிற லட்டு வாங்கி அதை யார் வியாபாரம் செய்யறாங்களோ தொழில் செய்யறாங்களோ அவங்கள நிக்க வச்சு 7 முறை சுத்திட்டு அதை கொண்டு போய் சூரிய உதயத்துக்கு முன்பு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி பார்க்காம அது வெள்ளை நிற பசுவுக்கு கொடுக்கணும். வீட்டுல குளிச்சிடணும். அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 7 வாரம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தால் நிச்சயமாக இது பாத்தீங்கன்னா நம்பிக்கையோடு யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிகாரம் நல்ல சிறப்பாக இருக்கும். ஒரு வாரம் செஞ்சுட்டு பணம் வரலன்னு கேட்கக்கூடாது, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். இதெல்லாம் செலவில்லாத, ரொம்ப செலவில்லாத பரிகாரம் தான். மிஞ்சி போனா என்ன, லட்டு ஒரு 100 ரூபாய் இருக்குமா, அவ்வளவுதான் இருக்கும். 1000 கணக்குல 10,000 கணக்குல நீங்க செலவு செய்யறத ஒரு 100 ரூபாய் செலவு செஞ்சு அதை பசுமாட்டுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா, அந்த மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அதனால இந்த மாதிரி செய்யுங்க. 2 பரிகாரம் சொல்லியிருக்க. செவ்வாய்க்கிழமையில என்ன செய்யணும், வியாழக்கிழமையில என்ன செய்யணும்னு சொல்லியிருக்க. இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்கும். இதை நம்பிக்கையோடு செய்யணும். சும்மா நானும் செய்யறேன் அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்பிக்கையோ, எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்தால் அவர்களுக்கு நிச்சயமாக எல்லாமே நன்மையா நடக்கும். சரி, இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும். மேஷ லக்னம், லக்னத்திலே சூரியனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். கடகத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும், மீனத்தில் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். சுக்கிரனும் ராகுவும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப நாள் பார்க்காம இருந்து அவர்களை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி தாயின் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம். கடன் தொடர்பான விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். பங்குதாரர்களின் வழியில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் தாமதமாக கிடைக்கும். மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரக்கார சிந்தித்து செயல்படுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள், மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசுல இன்னைக்கு ஒரு தைரியம் இன்னைக்கு ஏற்படும். தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவான ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. வண்டி வாகனங்களை பழுது செய்வீங்க. அதே மாதிரி ரிப்பேர் செய்யறது, அதுக்கு கொஞ்சம் செலவாகும். ஆனா அது சுப செலவாகத்தான் இருக்கும்.
உயர் பதவியில இருப்பவர்களின் நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்து அதன் மூலம் நன்மைகள் நடக்கும். உங்களோட வேலை செய்கிறவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளுடைய தேடல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருட்களையோ இல்ல என்ன தேவையோ அதை நிறைவேற்றக்கூடிய தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய பேச்சில ஒரு கனிவு இன்னைக்கு இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு அதிகப்படுத்தும். உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்கள்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தன்மை. எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். அதே மாதிரி தன வரவுல ஏற்றம் இறக்கமான சூழல்கள்லாம் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. அதே போல உத்தியோகத்துல புதிய வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சுபகாரின் தொடர்பான செயல்பாட்டுல கால தாமதம் ஏற்படும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல ஆர்வமின்மை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. வெளிவட்டாரத்துல நட்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி அந்த நட்புகளிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற ஒரு பேச்சுகளை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர் பொறுமையோட இன்னைக்கு எதையும் கடைபிடிங்க. அதே மாதிரி பண வரவு இன்னைக்கு கொஞ்சம் அவ்வளவாக சிறப்பாக இருக்காது. ஏற்றம் இறக்கமான சூழல் தான் ஏற்படும். இன்றைய நாள் நம்பிக்கை, மனசுல ஒரு தன்னம்பிக்கை இருக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே சமயத்துல கணவன் மனைவியிடையே புரிதலும் இருக்கணும், விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. புதிய முதலீடு அப்படின்றது கொஞ்சம் தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் மனதில் எதையோ ஒரு ஆர்வம் இல்லாமல், எதுலயோ ஒரு மனம் ஈடுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். பிள்ளைகளை அரவணைத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனத்தால் சில விரயங்கள் ஏற்படும், கவனமா இருங்க. ஓட்டும் போது ரொம்ப கவனமா இருங்க. உடல்ல ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு விலகும். எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் பொறுமையை கையாளுங்கள். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நட்புகளால் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அரவணைத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்க உடலில் இருந்து வந்த அசதி, சோர்வு இதெல்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடும். லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்படும், கவனமா இருங்க. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. அதே சமயத்துல பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். கடன் சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய நபர்களால் ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய குண நலங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே சமயத்துல வியாபாரத்துல நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில்
சிக்கல்கள் ஏற்படும், கவனமா இருங்க. அதே சமயத்துல வார்த்தையிலையும் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நன்மை. ஏன்னா உங்களுடைய ஜென்மத்திலேயே கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருப்பது மிகவும் நன்மையை தரும். 7ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் புதன் இதெல்லாம் இருக்கு. நல்ல ஒரு அதாவது நீசபங்க ராஜயோகம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த பேசுறதுல கொஞ்சம் நிதானத்தை, கோவப்படுறது இதெல்லாம் தவிர்த்தால் உங்களுக்கு இன்றைய நாள் இந்த சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, அனுபவபூர்வமான பேச்சுகளால் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு திடீர் முடிவுகளை எடுப்புங்க. உறவுகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை தரும். பிரியமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். அலுவலகத்துல மதிப்பு மரியாதை உயரும். முயற்சிக்கு ஏற்ப புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் தைரியத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்கார் திருப்தியான ஒரு நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும். முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளெல்லாம் வெற்றி கொள்வீங்க. செலவு விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. வியாபாரத்துல அலைச்சல்கள் ஏற்படும். அரசு தொடர்பான விஷயத்துல பொறுமை தேவை. உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கு. ஒரு தன்னம்பிக்கை, புதிய ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு திசை, 5ஆம் எண், அதிர்ஷ்ட இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகளாக விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திர நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். சில விஷயத்துல ஒரு உங்களுடைய அனுபவ அறிவை அந்த இடத்துல பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். வேலையாட்களால் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சொத்து பிரச்சனையில பொறுமையை கையாளுவது மிகவும் நல்லது. அரசு தொடர்பான காரியத்துல சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தாமதங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு, கவனமா இருங்க. அதிசய வடக்கு திசை, அதிசய 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கின்ற நாளாக இருக்கு. போராடும் நட்சத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கடினமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. சகோதரர்கள் வழியில ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணைவரின் வழியில மகிழ்ச்சியான சூழல் அமையும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடி வரும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளுவீங்க. உத்தியோகத்துல பொறுப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். மனதளவுல திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள்லாம் விலகி ஓரளவுக்கு சந்தோஷத்தை இருக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பை தரும். அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உறவினர்கள் வருகை ஏற்படும். அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுவீங்க.
வழக்குகள்ல எதிர்பார்த்த நல்ல தீர்ப்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. கவனமா இருங்க. அதே சமயத்துல ஒரு சில விஷயங்கள்னா நீங்க வியாபாரம் பண்றீங்க, அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்றீங்க, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. வாக்குறுதி கொடுத்துட்டு அது செயல்படுத்த முடியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். மன கஷ்டமும் ஏற்படும். அதே மாதிரி உங்களோட இருப்பவர்களுடைய சுய ரூபங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனை வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான வேலையில அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதுமையான விஷயத்துல கூட ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்னைக்கு நல்ல ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.